ரிஷப ராசிக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றப் போகுது. திருமணம் நடக்கும், பண வரவு அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தெரியாம விட்டீங்கன்னா, இந்த நல்ல நேரத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. ஜூன் 2 முதல் குரு மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகத்தில் குரு உச்சம். இந்த பவர்ஃபுல் பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் தரப்போகுது பார்ப்போம். பொதுவாக 3ஆம் இட குரு பெரிய பலன் தராது என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய அட்டமாதிபதி குரு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தனது பார்வையால் 5ஆம் பார்வை 7ஆம் வீடு, 7ஆம் பார்வை 9ஆம் வீடு, 9ஆம் பார்வை 11ஆம் வீடு என்று சுபஸ்தானங்களை பார்க்கிறார். அதனால்தான் இந்த காலம் கோல்டன் டைம். இதனால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் இப்போது நடக்கும் வாய்ப்பு. மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடக்கும். கணவன் மனைவி உறவில் சண்டைகள் குறையும், ஒற்றுமை அதிகரிக்கும், உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும், வேலை கரியர்ல பெரிய மாற்றம், நீண்ட நாட்களாக காத்திருந்த ப்ரமோஷன் இப்போது கிடைக்கும், வேலையில மதிப்பு உயரும், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். குறிப்பாக சோஷியல் மீடியா, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது லக்கி பீரியட். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. வேலையில இதுவரை செட்டில் ஆகாதவர்கள், ஸ்ட்ரெஸ் இல் இருந்தவர்கள் இப்போது ப்ரமோஷன், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்றாலும் ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது அவசரம் வேண்டாம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் உண்டாகும், பண தடைகள் நீங்கும். முக்கியமாக தங்க நகை வாங்குதல், அடகு வைத்த தங்கம் மீட்குதல், கடன் திருப்பி செலுத்துதல் அடுத்தடுத்து நடக்கும். சேமிப்பு அதிகரிக்கும், வீடு பராமரிப்பு செய்ய முடியும், சொத்து செக்யூர் ஆகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கிடைக்கும், பெண்களுக்கு தாய் வழி சொத்துக்கு சான்ஸ். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான வார்னிங், சீட்டு போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து வேண்டாம், சொத்து வாங்கும்போது தனிப்பட்ட பெயரில் வாங்கவும். பேச்சில் கவனம் அவசியம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். இந்த பெயர்ச்சியின் மிக முக்கிய பலன் திருமண யோகம். ஆணுக்கு பெண்ணால், பெண்ணுக்கு ஆணால் நன்மை, வாழ்க்கை துணையுடன் சண்டைகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடன் உறவு மேம்படும். ஆனாலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை. குருவால் பிரச்சனை இல்லை என்றாலும் கேதுவால் கவனச்சிதறல் ஏற்படலாம். இருந்தாலும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் நல்ல பலன் தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு இல்லை. உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். என்றாலும் மன அழுத்தம் சில நேரங்களில் இருக்கும். உடல் பருமன் கூடும் வாய்ப்பு இருக்கு. எனவே உணவில் கவனம் வேண்டும். சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். பொதுவாக 2026 குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு பணம், நிலைத்தன்மை மற்றும் நிலையான வெற்றி தரும். ஆனால் பேச்சில் கவனம் அவசியம். கடகத்தில் இருக்கும் குரு அக்டோபர் 30, 2026க்கு பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகும். அப்போது தொழில் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும். ஜனவரி 2027க்கு பிறகு குரு வக்ரமாகி மீண்டும் கடக ராசிக்கு திரும்புவார். இந்த வக்கிர காலத்தில் பல நன்மைகள் கிடைக்கும். அதாவது கொடுத்த பணம் திரும்ப வரும், எதிரிகள் விலகி செல்வார்கள். சரியான நேரத்தில் செயல்பட்டால் நல்ல பலன் அடைவீர்கள். இந்த நல்ல பலனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க சிவபெருமான், நந்தி வழிபாடு மன அமைதி தரும். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிவிட்டதா? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து மிதுன ராசி பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இங்கு சொல்லப்பட்டவை பொதுவான ஜோதிட விளக்கங்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறும். நன்றி. வியாசா ஸ்ரீயின் வணக்கம்.